அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல நம்ம நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தன்னோட பயணத்தை மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாத்துறாரு. இதோ இந்த சித்திரை மாச பிறப்புல நடக்க போற சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு புது தெம்பையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. வழக்கமா சூரியன் மேஷத்துக்கு வர்றது உச்சம் பெறுற காலம்னு சொல்லுவோம். அதனால இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த சித்திரை மாசத்துல சூரியன் மேஷத்துக்கு வர்றதால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறியெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாவே வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மத்தவங்கள பிரமிக்க வைக்கும். ஆனா அதே நேரத்துல கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியா பார்த்தோன்னா இதுவரைக்கும் இருந்த பண நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இறங்கலாம். ஏன்னா சூரியனோட பார்வை உங்க லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற சூழல் உருவாகும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெயில் காலம்ங்கிறதால அதிகப்படியான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த 2026 சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆரம்பமா அமையும். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கிரக மாற்றத்தை பத்தி பேச போறோம். அதாவது நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வர்றாரு. மகர ராசியான உங்களுக்கு இந்த சூரியன் இப்போ 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு வர்றாரு. 4ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறுவது உங்க வாழ்க்கையில பல வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்த போகுது. அடுத்த ஒரு மாசத்துக்கு சூரிய பகவான் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை செய்ய போறாருன்னு இப்போ நாம விரிவா பார்ப்போம். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் வர்றதால வீடு மற்றும் வாகனங்கள்ல சில மாற்றங்களை செய்ய நீங்க நினைப்பீங்க. இதுவரைக்கும் இருந்த இழுபறிகள் நீங்கி புதுசா வீடு கட்டவோ அல்லது இருக்கிற வீட்டை புதுப்பிக்கவோ இப்போ நல்ல வழி பிறக்கும். அம்மாவோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த நேரத்துல ரொம்பவே நல்லது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிலுவையில் இருந்த சொத்து விவகாரங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்பு இருக்கு. உங்களோட கௌரவம் மற்றும் செல்வாக்கு அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க மத்தியில இப்போ ஒருபடி உயரும். சொந்த ஊர்ல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைச்சு மனசு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்பவே சாதகமா அமைய போகுது. நீங்க எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். குறிப்பா நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபம் கொட்டும். உங்களோட வேலை மற்றும் தொழிலுக்காக நீங்க போட்ட திட்டங்களுக்கு இப்போ ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகுது. தந்தை வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் அல்லது சொத்துக்கள் இப்போ தடையில்லாம வந்து சேரும். சமூகத்துல பெரிய மனிதர்களோட நட்பு கிடைச்சு அதன் மூலமா உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறீங்க. மனசுல இருந்த தேவையற்ற பயம் நீங்கி இப்போ ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு தென்படும். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியா ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு ஜோதிட ரீதியா தெரியுது. புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ அல்லது வீட்டுக்கு தேவையான மின்னணு பொருட்களை வாங்குறதுக்கோ இது சரியான நேரம். வேலையில இருந்த நெருக்கடிகள் குறைஞ்சு உங்க உழைப்புக்கு ஏத்த ஒரு நல்ல பெயர் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து கிடைக்கும். நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவி சரியா வந்து சேரும். அதனால பண நெருக்கடி ஓரளவுக்கு குறையும். உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இப்போ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சுலபமா கூடி வரும். உறவினர்களோட இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் மறைஞ்சு ஒரு சுமூகமான சூழல் உருவாகும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் 4இல் வர்றதால நிர்வாகத் திறமை பளிச்சிடும். இதுவரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு நீங்க உயர்வீங்க. அரசாங்க தேர்வுகள் எழுத காத்துக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்பவே சாதகமான காலம்னே சொல்லலாம். விடாமுயற்சி செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு இப்போ அதிக வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும். குலதெய்வம் கோவிலுக்கு போய் வர்றதுக்கு இப்போ நீங்க திட்டமிடுவீங்க. உங்களோட பேச்சுல ஒரு அதிகாரம் தானாவே வந்துடும். அதனால காரியங்களை ரொம்ப சுலபமா முடிப்பீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான சூழல் நிலவும்.
சுபகாரியங்கள் இப்போ கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டு இப்போ நீங்க செயல்படுவீங்க. வீட்டுல நீண்ட நாளா தடைப்பட்டிருந்த விசேஷங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமா நடக்கிறதுக்கு வழி பிறக்கும். குழந்தைகளோட படிப்பு மற்றும் வேலை விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல முன்னேற்றம் இப்போ இருக்கும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கும் போது உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். மனசு ரொம்பவே உற்சாகமா இருக்கும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்குறது மூலமா குடும்பத்துல பெரிய மகிழ்ச்சி நிலவும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த சித்திரை மாசம் ஒரு திருப்புமுனையா அமையும்னு சொல்லலாம். உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். புதுசா முதலீடுகள் செய்ய இது சரியான நேரம். வியாபாரத்துல லாபம் கணிசமா உயரும். வாடிக்கையாளர்கள் கிட்ட உங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை உருவாகும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில் செய்யறவங்களுக்கு இந்த ஒரு மாசம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில் செய்யறவங்களுக்கு கை நிறைய வருமானம் வந்து சேரும். சேமிப்பும் மெதுலா உயரும். புதிய கூட்டாளிகளை சேர்த்து தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இப்போ நல்ல வாய்ப்பு வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பொற்காலம்னு தான் ஜோதிட ரீதியா சொல்லணும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு இந்த மாசம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. சக ஊழியர்கள் கிட்ட போட்டி போடாம அவங்களோட ஒத்துழைப்பை வாங்கி வேலையை முடிக்க இப்போ பாருங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை நீங்க திறமையா கையாண்டு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுப்பீங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வேலை இந்த சூரிய பெயர்ச்சியால அமையும். மேலதிகாரிகளோட முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கிறதால வேலையில எந்த பயமும் இருக்காது. ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன சின்ன உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம். ஆனா பெரிய பாதிப்பு இருக்காது. சூரியன் 4ஆம் இடத்துல வர்றதால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி முன்னை விட இப்போ அதிகமாகும். அதிகமா தண்ணி குடிக்கிறதும் இளநீர் எடுத்துக்கிறதும் உங்க உடம்ப ரொம்பவே குளிர்ச்சியா வச்சுக்க உதவும். இதயம் அல்லது இரத்த அழுத்தம் சம்பந்தமான கோளாறுகள் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. முறையான உணவு பழக்கத்தை மட்டும் கடைபிடிச்சா இந்த மாசம் முழுசும் நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கலாம். மனசுல இருக்கிற தேவையில்லாத டென்ஷனை குறைச்சாலே ஆரோக்கியம் ரொம்ப சீரா இருக்கும். பொருளாதார நிலைமைய பார்த்தா வரவுக்கு ஏத்த செலவுகளும் வரிசையா வந்து நிக்கும். ஆனா அதை சமாளிக்கிற வருமானம் வரும். வீடு மாற்றத்தாலோ அல்லது வாகன பராமரிப்பாலோ சில கூடுதல் செலவுகள் இப்போ உங்களுக்கு வந்து போகலாம். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை இந்த மாசம் வாழலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது உங்க பண பாதுகாப்புக்கு இப்போ ரொம்பவே நல்லது. பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் மறைந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்க வாய்ப்பிருக்கு. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறவங்க அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு செய்யறது புத்திசாலித்தனம். பெண்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ரொம்பவே உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்துல உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். உங்களோட நிர்வாக திறமைய பார்த்து மத்தவங்க வியக்கிற அளவுக்கு நீங்க காரியங்களை கச்சிதமா முடிப்பீங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கௌரவம் சமூகத்துல கூடும். அக்கம் பக்கத்துல இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் தீர்ந்து ஒரு நல்ல சுமூகமான சூழல் உருவாகும். உங்க பேச்ச கேட்டு மத்தவங்க நடக்கிறதால மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி இந்த மாசம் முழுக்க இருக்கும். புதுசா நகை அல்லது வீட்டுக்கு தேவையான அழகான பொருட்களை வாங்குறதுக்கு இப்போ யோகம் இருக்கு. மாணவர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்னு உறுதியா சொல்லலாம். ஞாபக சக்தி அதிகமாகும். படிப்புல ஒரு தனி ஆர்வம் வரும். இதனால பரீட்சையில நல்ல மார்க் வாங்குவீங்க. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட காலேஜ்லயே சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்பவே அருமையான காலம். உங்க உழைப்புக்கு ஏத்த பலம் கிடைக்கும். விளையாட்டு மற்றும் கலைத்துறையில இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் மெடல்களும் கிடைக்கிறதுக்கு இப்போ யோகம் இருக்கு. ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். அவங்க கிட்ட நற்பெயர் எடுப்பீங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பெரிய பதவிய அல்லது பொறுப்பை தேடித்தரும். உங்களோட பேச்சாற்றலால பொதுமக்களோட ஆதரவை இப்போ அதிகமா திரட்டுவீங்க. மேலிடத்துல உங்க செல்வாக்கு கூடும். சமூக சேவையில இருக்கிறவங்களுக்கு அரசாங்க விருதுகள் அல்லது பாராட்டுகள் கிடைச்சு பெருமை சேர்க்கும். உங்க எதிரிகளோட வியூகங்களை முறியடிச்சு நீங்க முன்னுக்கு வருவீங்க. ஆனா யாரையும் குறைச்சு மதிப்பிட வேண்டாம். கட்சி காரியங்களுக்காக அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த பயணங்கள் எல்லாமே வெற்றியா முடியும். பொதுமக்களோட முழு ஆதரவு உங்களுக்கு இப்போ சாதகமா அமையும். இந்த சூரிய பயிற்சியால கிடைக்க போற நன்மைகளை இன்னும் அதிகமாக்க சில எளிய பரிகாரங்களை செய்யுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வெண்ணெய் சாத்தி வழிபடுறது உங்க கஷ்டங்களை தீர்க்கும். முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு கோதுமை உணவுகளையோ அல்லது உளுந்து வடையையோ தானம் செய்யுங்க.
சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆதித்ய ஹிருதயம் மந்திரத்தை சொல்லி வழிபடுறது உங்க தன்னம்பிக்கையை கூட்டும். செவ்வரளி பூவால சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யறது உங்களுடைய காரிய தடைகளை நீக்கி வெற்றியை தரும். குலதெய்வ வழிபாடு உங்களுடைய எல்லா சிக்கல்களையும் போக்கி உங்களுக்கு எப்பவும் துணையாயிருக்கும். மொத்தத்துல இந்த 2026 சூரிய பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு வசதியான காலமாவே அமையப் போகுது. நீங்க எதை தொட்டாலும் அதுல உங்களோட உழைப்புக்கான வெற்றி இருக்கும். அதனால தயங்காம காரியத்துல இறங்குங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறதும் பெரியவங்களோட ஆசிய வாங்குறதும் உங்க வெற்றியை இன்னும் அதிகப்படுத்தும். வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை அடையவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தரட்டும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.